வணக்கம் மக்களே, வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் அகெயின் பெல்டெக்ஸ். எனக்கு இவ்வளோதான் ப்ரொனன்சியேஷன் வருது. நிறைய பேர் வந்து இந்த ரிலேட்டடான வீடியோ போடும்போதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாகவே ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டீங்கன்னு. எனக்கு அவ்வளோதான் வருது. நீங்கள் நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? பெல்டெக்ஸ். ஓகே, சரி. இப்போது இந்த கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் எவ்வளோ கேபிட்டல் வேணும்? ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகாஸ் நம்ம நிறைய அவேர்னஸ் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ இருந்தால் போதுமானது, என்ன இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிக்ட் டிஸ்க்ளைமர், நான் பெல்டெக்ஸ்க்கு ப்ரொமோட்டே பண்ணல. அதில் இருக்கிற என்ன விஷயம் என்ன நடக்குதுன்னு மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம்தான். ஓகேவா? நான் இன்வெஸ்ட் பண்ணலை, கிளியராக சொல்லிடுறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ உங்கள் விருப்பம்தான் நீங்கள் பண்ணுறதும் பண்ணாததும். ஸோ இதில் வந்து லைக் அவேர்னஸ், ஒரு எப்படி சொல்கிறது, இதெல்லாம் இருக்குது மார்க்கெட்டில், இப்படி தான் நடக்குது. அதை பற்றி நான் என்னுடைய கமெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்கள். எவ்வளோ பேர் வந்து அந்த பெல்டெக்ஸ்க்கு வந்து கழுவி ஊற்றிருக்காங்கன்னு. ஸோ இவ்வளோ பிரச்சனை நடக்குது அதில். பட் இருந்தாலும் அதை ஆதரிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க? நான் வந்து ஓகே, நம்ம இதை பற்றிலாம் பேச போகிறோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறதா, நம்ம இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன், சூப்பரான ஒரு வீடியோஸ்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அவ்வளோதான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக, இல்லை ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி ஏதாவது லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு அவேர்னஸாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. வாங்க வீடியோக்களை போகலாம். ஸோ பெல்டெக்ஸ்க்கு பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா லைக் மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 5000 காயின்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எங்கிட்ட அப்ரோச் பண்ணவங்க சொன்னது வந்து மினிமம் 5000 காயின் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது 5000 காயின் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படும்? அப்போது இந்தியன் மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 9 ரூபாய் இருக்குது. அப்போது 5000 காயின்ஸ் அப்படின்னா ஒரு 45000 ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ 45000 ரூபாய் நீங்கள் முதலீடு கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 5000 காயின் வந்து உங்களுக்கு ஸ்டேக்கிங்னா என்ன? ஸ்டேக்கிங்னா ஒன்றும் இல்லை, உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாவோ இல்லை ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த பெல்டெக்ஸ்க்கை நீங்கள் எக்ஸ்சேஞ்சு மூலயமா தான் வாங்கணுமா இல்லை வேற ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கலாமா அப்படின்னா, இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் பெரும்பாலான டிரான்சாக்ஷன் எல்லாமே ஒருத்தர் மூலயமா தான் வருது. நீங்கள் போய் எக்ஸ்சேஞ்சில் வாங்குறத விடையும் வேற ஒருத்தர் அனுப்புகிறாங்க. சரி, இவங்களுக்கு இது எப்படி வருது அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது அதில் எப்படி ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்ன்ற ஒரு நபர் வந்து 5000 காயின் வந்து அவர் அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்கிறார். இப்போது அந்த ஸ்டேக்கிங் எங்கே நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி அர்மான் அப்படின்ற ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு வாலெட்டுன்னு வச்சுங்களேன், அந்த வேலெட்டில் இருந்துச்சு. இப்போது அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆனால் நெக்ஸஸ்ன்னு ஒரு வேலெட்டுக்கு மாற்றிருக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிட்டு இன்னொரு வீடியோவும் பண்ணுறேன். இப்போது அந்த வேலெட்டில் அந்த உங்களுடைய பெல்டெக்ஸ்க்கு ஸ்டேக்கிங் வைக்கிறீங்க. ஸோ ஸ்டேக்கிங் வைக்கும்போது இவங்க என்ன அஷ்யூர் பண்ணுறாங்க அப்படின்னா, மினிமம் 4 to 5% ரிட்டர்ன்ஸ் எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 5% ரிட்டர்ன்ஸ்னே வைங்களேன். 5%னா இப்போ 45000க்கு 5%, இல்லை 5000 காயினுக்கு 5%, வாட் எவர் இட் மேபி. 10%னா 4500 ரூபாய் வருது. 5%னா 2250 ரூபா வருது. அப்போது நீங்கள் வந்து ஸ்டேக்கிங் வாங்குறீங்க, 45000 ரூபா நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் மாதம் உங்களுக்கு 2250 ரூபா உங்களுக்கு காயின்ஸாக, அதாவது இந்த மதிப்புடைய காயின்ஸாக உங்களுக்கு வந்துடும். சரி, நீங்கள் வாங்கும்போது 8 ரூபாய் இருக்குது, இன்னைக்கு 10 ரூபாய் ஆயிடுச்சு. 10 ரூபாய்க்கு ஆனால் 10 ரூபாய் வந்து காயின் மதிப்பு ஏறி இருக்கு. அந்த 5%க்கான காயின் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒன்று வேற ஒருத்தருக்கு அந்த காயினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேஷாக வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. நான் வந்து யாரையும் ப்ரொமோட் பண்ணல, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மாதிரி நடக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ அனுப்பி அவங்களுக்கு கேஷாக வாங்கிக்கிறாங்க. அப்படி இல்லை,
அப்படின்னா வந்து எக்ஸ்சேஞ்சு மூலியமாகவும் வாங்குறாங்க. நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிட்காவியான்னு ஒரு மொபைல் ஆப் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதில் வந்து நான் இந்த காயினை மூவ் பண்ணி ஸோ அங்கேருந்து டைரெக்டாக எக்ஸ்சேஞ்சிலேருந்தே நான் சேல் பண்ணிவிட்டு ஐஎன்ஆராக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது என்ன கிளியராக இங்கே என்ன உங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னா, நீங்கள் கேஷாகவும் கிரிப்டோ கரன்சி வாங்க முடியுது. இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்குகிறேன். என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கும்போது இந்த மாதிரி தான் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. இப்போ ஒரு பதிவு வந்து இப்படி தான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு கிரிப்டோ வந்து இன்னும் லீகல் பண்ணாததுக்கான இதெல்லாம் கூட ஒரு காரணம். ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்சு இப்போ நான் ஒருத்தருக்கு பணம் தரணும். நான் உங்களுக்கு பணம் தரதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், கிரிப்டோ வந்து நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஸோ இப்படி சொல்லும் போது தான் எனக்கு ஒரு நினைவு வருது. என்னென்னா, நான் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணுறோம். இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து எங்கிட்ட ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன அப்ரோச் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி வந்து எனக்கு ஒருத்தருக்கு காசு கொடுக்கணும். அந்த பணம் கொடுக்கறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அவருக்கு ஒரு 50,000 60,000 கொடுக்கணும் போல். பட் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கிரிப்டோவில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் 2 லட்ச ரூபாய் இருக்குது. இந்த கிரிப்டோ விற்று 2 லட்ச ரூபாய் நீங்கள் எடுத்துக்கங்க. உங்களுக்கு தேவை போய் எடுத்தது என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரோட லாகின் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்றாரு. ஸோ அவர் என்னென்னமோ முயற்சி பண்ணுறாரு. அந்த லாயர் வந்து முயற்சி பண்ண முடியலன்றதுக்கப்புறம் இஸ் கமிங் பேக் டு மீ. ஸோ என்கிட்ட வந்து கேட்குறாரு, சார் இந்த மாதிரி நீங்கள் இது எனக்கு எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காயின் சரிங்க, ஓகே, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அந்த காயினை நான் 2 லட்ச ரூபாய் அங்கே காமிக்குது. என்னுடைய வேலெட்டில் விர்ச்சுவலாக என்கிட்ட வந்து காமிக்குது. பட் நான் அதை எடுக்கணும்னா நான் ஒரு 50,000 முதலீடு போட்டால் தான் அதை எடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்போ தான் இந்த காசை நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து இதுக்கும் பெல்டெஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் கிரிப்டோவோடைய மார்க்கெட் இல்லை கிரிப்டோ நிறைய இடத்துல இப்படி தான் ஸ்கேம் நடக்குது. ஸோ ஒரு முடிஞ்ச ஒன்றும் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் நிறைய வீடியோஸ் இது வந்து 4-5 வீடியோ பண்ணிட்டேன் பெல்டெஸ்க்கு ரிலேட்டடாக. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் என்ன உங்களுக்கு திருப்பி பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுடைய கிரிப்டோ முதலீடு ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய சக்திக்கு மீறி நீங்கள் வந்து கிரிப்டோ முதலீடு பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து பிரச்சனையில் போய் முடியும். எப்பவுமே வந்து நல்லா தெரிஞ்ச கம்பெனி ஈக்விட்டி மார்க்கெட்லேயோ அல்லது நீங்கள் கோல்டுலேயோ லேண்ட்லேயோ கண்டிப்பாக முதலீடு பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்த ஒரு காற்று ஒரு மாய ஒரு விஷயத்தில் போயிட்டு அதிக முதலீடு பண்ணாதீங்க. ஸோ நான் இதுதான் போன வீடியோலும் சொல்லியிருக்கிறேன், முதலீடு பற்றி பேசும்போது, கிரிப்டோ பற்றி பேசும்போது. பட் நிறைய பேர் வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கினே உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு எதுவுமே தெரியல, நம்ம வந்து எதுவுமே தெரியல அப்படின்றதுக்காக வந்து நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன். நான் அதை ஆதரித்து போட்டவங்கள விடையும் இப்போ ஒரு மொத்தம் 50 கமெண்ட் வந்திருக்கு. அதில் 10 கமெண்ட் தான் ஆதரித்து போட்டிருக்காங்க. மீதி இருக்கிற 40 கமெண்ட்டுமே அதில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி மட்டும் தான் பேசியிருக்கிறாங்க. அப்போது மார்க்கெட்டில் வந்து கிரிப்டோ முதலீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நபர் வந்து இவ்வளோ பிரச்சனையை பற்றி பேசும்போது ஸோ அப்போது நிஜமாவே அவங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றதான் அர்த்தம். அதனால் உங்களுடைய முதலீடுகள் பொறுத்தவரையிலும் கிரிப்டோவில் எவ்வளோ கம்மியாக முதலீடு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சேஃபாக இருக்க முடியும். ஒரு பெரிய அடி விழுந்தால் கூட உங்களால் தாங்க முடியும் அப்படின்றதான் நம்ம சொல்ல வரோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பண்ணுற முதலீடு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்களுடைய முதல்ல வந்து வெளியில் எடுத்துருங்க. வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அது எத்தனை கோடி ஆகுதோ அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். பட் எப்போ நீங்கள் கிரிப்டோவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்க வந்துட்டீங்களோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்களுடைய முதலீடு நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. மீதி அதில் எவ்வளோ நாள் இருக்கட்டும், அதை பற்றி ஒரு தப்புமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ அகைன் ஒரு பயனுள்ளதான் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.